பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். ஆம். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. இந்த நாளுக்காக நன்றி. உங்களோட வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் கூடியிருக்கிறோம்ப்பா. கடவுளின் வார்த்தைப்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களோட தேவைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். வசனத்தின் மூலமாக எங்ககிட்ட நீங்க பேசுறதுக்காக நன்றி. ஆறுதல் தரும் வார்த்தை விதை கொப்பானது. இதை பத்தி எங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பனே. கோதுமை மண்ணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டா பலத்தை கொடுக்க முடியாது. இந்த வசனத்தோட ஆழம் என்ன, புரிதல் என்ன, அர்த்தம் என்ன, இதை பத்தி எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்காக நன்றி ஆவியானவரே. ஹோலி ஸ்பிரிட், இந்த டீச்சிங்கை வழிநடத்துறது நீங்க. மறை உண்மையை எங்களுக்கு புரியும்படி சொல்லி கொடுக்கறது நீங்க. கிறிஸ்துவோடைய அன்பை பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பனே. இறைவார்த்தையோட முக்கியத்துவத்தை பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நன்றி. இரவும் பகலும் எப்படி இறைவார்த்தையை தியானிக்கணும், ப்ராக்டிக்கலா அது எப்படி பாசிபிள், இதை பத்தி எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த டீச்சிங்கை நீங்க தான் வழி நடத்துறீங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise Jesus. யோவான் 12:26. யோவான் 12:26. நான் ஸ்கிரீன்ல எடுக்கிறேன். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். 24. ஆமா ஆமா ஆமா. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக சொல்கிறேன். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். சரி, இந்த வசனத்தை வாசிச்சோன்னு என்ன தோணும்? பொதுவா இது நிஜமான இந்த கோதுமை மணி வந்து நம்ம மண்ணுக்குள்ள போட்டாதான் அது வந்து வெளியே வரும், செடி மாதிரியான கிடைக்கும். அத வந்து அறுவடை நமக்கு கிடைக்கும். ஆமா. ஸ்பிரிச்சுவலா என்ன புரியுது? ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து வார்த்தைய வந்து நம்ம இதயத்துல விதைச்சு உள்ள அது போனாதான் நம்மளும் கனி கொடுக்க முடியும். நம்மளும் கனி கொடுக்க முடியும். ஓகே, சரி.
ஆஹ் இது இந்த வசனத்தை வந்து சொல்றது இயேசு கிறிஸ்து. சிவப்பு கலர்ல தானே இருக்கு வசனம். ஆமா இது ஆமா. யார் சொல்ற? இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. இது எப்ப சொல்லப்பட்டது அப்படின்னா, யோவான் 16வது அதிகாரம், ஜான் சாப்டர் 16. இந்த அதிகாரத்துலதான் கடவுள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. நேரம் வந்துச்சு, மானிட மகன் மாட்சி அடைந்த நேரம் வந்தாச்சு. இதே அதிகாரத்துலதான் இயேசு கிறிஸ்து அவரோட மரணத்தை பத்தியும் பேசுவாங்க. இந்த சமயம்தான் வந்து கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியா விட்டா மிகுந்த பலத்தை கொடுக்க முடியாது. தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்க்கை. இங்க பாத்தீங்கன்னா கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியா விட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த வசனத்தை பார்த்தா நமக்கு தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக. அப்ப இந்த கோதுமை மணி மண்ணில் விழுந்தாலும் மடியா விட்டான்னு சொல்லி அடுத்த வசனம் வந்து நம்ம வாழ்க்கைய கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அப்ப இங்க எப்படி பார்க்கலாம், நான் வந்து கடவுளுக்கு எனக்காக வாழாம கடவுளுக்காக வாழ்றது, நான் என் சுயத்தை சாதிச்சு வாழ்வது நான் அல்ல, என்ன கிறிஸ்து வாழ்கிறார். இந்த வசனத்தை அப்படியும் பார்க்கலாம். ஆனா இதே அதிகாரத்துல அப்படியே வரும் 28வது வசனம், 27ல இருந்து வாசிங்க. 27ல இருந்து. மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது, நான் என்ன செய்வேன்? தந்தையே, இந்த நேரத்தில் இருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காக தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருந்தேன். தந்தையே, பெயரை மாற்றிப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாற்றிப்படுத்தினேன், மீண்டும் மாற்றிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. மாற்றிப்படுத்தும் என்பார். சரி, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு நிமிஷம். ஓகே, ஒரே நிமிஷம். இதுல இன்னொன்னு ஒரு 12:26. இது 32, 33 வாசிக்கிறேன். 32, 33 நான் எடுக்கிறேன். 30ல இருந்தே வாசிக்கலாம். இயேசு அவர்களை பார்த்து, என் பொருட்டு அல்ல, உங்கள் பொருட்டை ஒலித்தது. இப்போது இவ்வுலகு தீர்ப்புக்குள் ஆகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என் பால் ஈர்த்துக் கொள்வேன் என்றார். மண்ணிலிருந்து உயிர்த்துக் கொள்ளும் போது அனைவரும் ஈர்த்துக் கொள்வேன். அடுத்தது 33. தாம் எவ்வாறு இறக்க போகிறார் என்பதை குறிப்பிட்டே சொன்னார். அப்போ கோதுமை மண்ணி மண்ணில் விழுந்தாதான் அது வெள்ளத்தை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்மளை பத்தி பேசுறாங்க. நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய கிறிஸ்துக்கா வாழணும்னு சொன்ன கடவுள் அப்படியே இது எக்ஸ்பிளனேஷன் எங்க வருது? மானிட மகன் மாட்சி அடைகிற நேரம் வந்துச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து தாம் மரணம் அடைஞ்சு உயிர் தெல்லும் போது யார் யார் இயேசு விசுவசிக்கிறாங்களோ அவங்களும் கிறிஸ்துவுக்குள் புது பிறப்புன்றத கூறி கரெக்டா 33ல என்ன தெளிவா இருக்குது? தாம் எவ்வாறு இறக்க போகிறார் என்பதை பத்தி
அப்போ கோதுமை மணி மண்ணில் விழுந்து மணியா விட்டான்றது யார பத்தி சொல்லப்படுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் அந்த விதை, மாசில்லா விதை. அவர் வந்து நம்மளோட பாவத்தை சுமந்து நம்மளுக்காக இறந்தாதான் நம்ம மீட்படைய முடியும், நம்ம ரட்சிப்படைய முடியும். அப்ப அவர் நான் வந்ததுக்கான நோக்கம், நான் வந்ததுக்கான காரணம், தன்னோட உயிரையே ஒப்பு கொடுக்கணும்ன்றதுதான் அந்த வசனத்தோட அர்த்தம். சரி, இது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியா விட்டா. நான் ஏன் இந்த வசனத்தை நேத்து வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது. ஒரு டிஸ்கஷன் அவங்களுக்கு புரியும் மாதிரி சொல்லி கொடுக்கணும். நாங்க ஒரு இது டீச்சிங் கேட்டுட்டு இருந்தோம். அப்போ 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 அது ஹோலி ஸ்பிரிட் தான் அதை லீட் பண்றாங்க இந்த கான்வர்சேஷன் வந்து. அப்ப நான் யோசிக்கிறேன், பிறப்பு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. அப்போ இதை பத்தி புரிய வைக்கணும், இதை பத்தி சொல்லணுமே. இது எப்படி இது புரிய கிறிஸ்துவுக்குள் புதிய பிறப்பு, கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி, நியூ கிரியேஷன் என்ன? மனுஷங்க மட்டும் ஏன் விசேஷமா இருக்காங்க, மனுஷங்க மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்காங்க? அப்ப இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணச்சுலதான் இப்ப என்ன டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஆவி ஆன்மா சரி, இதுதான் டிஸ்கஷன் இப்பதான் ஆரம்பிச்சது. ஆவி ஆன்மா சரீரம். இந்த ஆவி ஆன்மா சரீரம், ஆவி இருக்கிறது மனுஷங்களுக்கு மட்டும்தான். அப்ப நான் சொன்னேன், மரம் மிருகங்களுக்குலாம் வந்து ஆவி கிடையாது, ஆவி கிடையாது. ஆனா மேன் இஸ் தி ஒன்லி லிவிங், மனுஷன் மட்டும்தான் ஆவிக்குரியவன், ஸ்பிரிட் பீயிங்ன்றது மனிதன் மட்டும்தான். அப்ப இந்த ஆத்மா, ஆனா மிருகத்துக்கு வந்து ஆத்மா உண்டு, அது சிந்திக்கும், அது வந்து யோசனை செய்யும், சிந்திக்கும், அது தேர்வு செய்யும், ஆத்மா இருக்கும். அப்ப இந்த ஆவியையும் ஆத்மாவையும் கிட்டத்தட்ட வெளியில இருந்து பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியும். அப்ப நான் எங்க சொன்னேன், ஆரம்பத்துல எனக்கு இது புரியுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் தமிழ்ல ஆத்மா ஆவி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு, இது எப்படி ரெண்டு வேற சொல்றாங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது, ஆத்மாவும் ஆவியும் எப்படி பிரிச்சுக்க முடியும்? இதுதான் டிஸ்கஷன். இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் போது கோதுமை மணி கிட்ட வந்துச்சு. இது ஆவி ஆன்மாவை எப்படி பிரிச்சுக்க முடியும், எப்படி வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போதுதான் இதே கடவுளோட வார்த்தை இரு பக்கமும் கூர்மையா இருக்கக்கூடிய வாள், God's word is double-edged sword. அந்த double-edged sword அந்த வசனத்தை எடுக்கணும். அப்போ double-edged sword அப்போ நான் சொன்னேன், எபிரேயர் 4:12 நிமிஷம், Hebrews chapter 4:12. ஓ, தமிழ் பைபிள் இருக்கு. சரி, கேட்போம். Hebrews chapter 4. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மா ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. ஓகே, அப்போ இறை வார்த்தை வந்து இரு பக்கமும்
இரு பக்கமும் வெட்டக்கூடிய ரொம்ப கூர்மையா உள்ளதுதான் இறைவார்த்தை. அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இரு பக்கம் கூர்மையா உள்ள ரொம்ப ஷார்ப் எந்த அளவுக்கு அப்படின்னா, எலும்புல இருந்து எலும்பு மஞ்சையை பிரிக்க முடியாது. அது ரெண்டும் ஒன்னாதான் சேரும். ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஷார்ப் நைஃப் இருந்தாதான் பிரிக்க முடியும். அப்ப இந்த ஆவியும் ஆத்மா பத்தி எனக்கு புரியுதல் எனக்கு புரிதல் எப்படி வரும் அப்படின்னா, இறை வார்த்தை மூலமா தான் அந்த புரிதல் வரும். அப்ப இந்த இப்ப அந்த ஆத்மான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட சிந்தனை, நம்மளோட தேர்வு, நம்மளுடைய யோசனை, இதெல்லாமே நம்மளோட ஆத்மா. நம்மளோட சிந்தனை, நம்மளோட தேர்வு, மை வில்லிங், என்னோட விருப்பம், என்னோட தேர்வு, என்னோட சிந்தனை, என்னோட யோசனை, என்னோட உணர்வு, என்னோட உணர்ச்சி, இதெல்லாமே ஆத்மாக்குரியது. அப்ப இந்த ஆவி என்ன? அப்ப இந்த ஆவினா என்ன? அப்ப இது எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் மிகுந்த பலத்தை கொடுக்க முடியாது, கடவுள் மானிட மகன் மாட்சி அடைகிற நேரம் வந்தாச்சு, கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டவங்கன்னா அவங்களோட கடவுளோட சேர்ந்து நம்மளும் மாட்சி அடைவோம்ன்ற அர்த்தம் நமக்கு புரியும். அப்ப நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்பா கிட்ட. பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப நான் சொன்னேன், கடவுள் படைக்கும் போதே எல்லாம் ஜீவராசியும் உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் கடவுள் வார்த்தைனால படைச்சாங்க. நிலத்துல பூமியில மரங்கள் உருவாகட்டும், மிருகங்கள் உருவாகட்டும், வானத்துல பறவைகள் உருவாகட்டும், நீர்ல மீன் வகைகள் அது உருவாகட்டும் சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே வார்த்தையினால கடவுள் படைச்சாங்க. ஆனா மனுஷனை மட்டும்தான் ரொம்ப வித்தியாசமாவும் விசேஷமாவும் படைச்சது மனுஷனை மட்டும்தான். மனுஷனை அந்த டஸ்ட்ல இருந்து மனுஷன் மண்ணுல இருந்து பிசைஞ்சு மனுஷனோட உருவத்தை உருவாக்கி மனிதனுக்கு மட்டும்தான் தம்மோட சுவாசத்தை கொடுத்தாங்க. ஆனா வேற எந்த ஒரு உயிரினத்துக்கும் அதை கொடுக்கல. அப்ப கடவுள் மனிதனை மட்டும்தான் அவரோட சாயல்ல படைச்சாரு. அந்த சாயலோட தன்மை என்ன? அப்ப கடவுளை எப்படி படைச்சாங்க? எல்லாத்தையும் சொல்லினால படைச்சாங்க. மனுஷனும் வித்தியாசமா படைச்சாங்க. மனுஷனுக்கு மட்டும்தான் கடைசியில மனுஷனை படைச்சு மனுஷனுக்கு மட்டும்தான் தன்னோட சுவாசத்தை கொடுத்தாங்க. மனுஷனை மட்டும்தான் அவரோட சாயல் அவர் படைச்சாரு. இந்த உலகத்தை பூமியை ஆளுகை செய்யணும், ஆட்சி செய்யணுன்றது மனுஷனுக்கு மட்டும்தான். பேசக்கூடிய அந்த தன்மையும் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப நான் அப்புறம் சொன்னேன், நான் மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கேன், நிறைய கண்ணுக்கு தெரியாத உயிரை பத்தி படிச்சிருக்கேன். ஆனா இது வரைக்கும் என்னோட லைஃப்ல ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் கூட எங்கேயா பேசும்ன்றதை யாரும் கண்டுபிடிச்சது இல்லை. உலகத்துல எந்த ஜீவராசியா இருந்தாலும் சரி பேச்சு தன்மை இல்லாம தான் இருக்கு. பேச்சு கம்யூனிகேஷன், பேச்சுன்ற அந்த தன்மை இருக்கிறது மனிதனுக்கு மட்டும்தான். பேச்சுன்ற தன்மை இருக்கிறது மனிதனுக்கு மட்டும்தான். வார்த்தையை பேசக்கூடிய தன்மை இருக்கிறது மனிதனுக்கு மட்டும்தான். இதுவே ஒரு பெரிய சான்று. மனிதன் கடவுளோட சாயல படைக்கப்பட்டிருக்கான். அப்போ மனுஷன் ஸ்பிரிட் பீயிங் சொல்றேன்னு, கடவுள் தன்னோட சுவாசத்தை தன்னோட ஜீவனை மனிதனுக்கு கொடுத்ததுனால மனுஷன் கடவுளை சார்ந்திருக்கணும். மனுஷன் கடவுளை நம்பணும், கடவுளோட இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஏன்னா மனுஷன் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கான். அவனோட படைப்பே, அவனோட சிஸ்டமே அப்படிதான். அதனாலதான் இப்ப கூட நம்ம பார்த்தா எங்கேயாவது மிருகங்கள்லாம் கடவுளை தேடி இல்லைன்னா கடவுளை கும்பிடுறேன் சொல்லிட்டு எந்த மிருகமாவது கூட்டமாவது சேர்ந்து நம்ம கடவுளை கும்பிடுவோம், கடவுளை வேண்டுவோம். இந்த கடவுளை நோக்கி தேடு. கடவுள் யாரு? கடவுள் எங்க இருக்காங்க? உண்மையான கடவுள் என்ன? அவங்களோட கற்பனையை கடவுளாக்கி வணங்குறது. ஒரு கடவுளை தேடுற ஒரு தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எந்த ஒரு மிருகத்துக்கும் வேற எதுவுமே கடவுளை தேடாது. கடவுள் யாரு? கடவுள் எங்க? கடவுளை வணங்குவோம். அந்த கடவுளை தேடுற ஒரு தன்மையும் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, மனிதன் மட்டும்தான் விசேஷமா, மனிதன் மட்டும்தான் அவரோட சாயல படைக்கப்பட்டிருக்கான். மனுஷன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான்? அவன் கடவுளை சார்ந்து இருக்கணும்ன்றதுதான் மனுஷனோட படைப்புல இருக்கக்கூடிய தன்மை. மனுஷன் மட்டும்தான் பேசுறான். அப்ப இந்த பேச்சு, இந்த வார்த்தைன்றது அது வாழ்வோ சாவோ நாவின் அதிகாரத்தில் உள்ளது. நான் வாழ்வ பேசலாம், இல்லைன்னா நான் சாவ பேசலாம். நடுவில் எதுவும் பேச முடியாது. நான்
வாழ்வும் சாவும் இல்லாம நடுப்பறையா பேசுறேன்னா அப்படிலாம் யாரும் பேச முடியாது. ஒண்ணுல கடவுளோட வார்த்தையே அக்ரி பண்ணி உகந்ததா பேசுறது வாழ்வு பேசுறது, கடவுளோட வார்த்தையை எதிர்த்து கடவுளோட வார்த்தைக்கு புறண்டா அது வந்து எதிர்த்து பேசுறது சாவ பேசுறது. அப்போ இந்த பேச்சுன்ற தன்மை வந்து மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ நான் சொன்னேன், அப்ப கடவுள் படைக்கும் போது நோயை படைக்கல, கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது துன்பத்தை படைக்கல, கஷ்டங்களை படைக்கல, சாபத்தை படைக்கல. நல்ல கடவுள் நன்மையாதான் எல்லாத்தையும் படைச்சாங்க. நன்மையாதான் எல்லாத்தையும் படைச்சாங்க. ஆனா மனுஷனோட அப்ப நான் சொன்ன கடவுள் வந்து மனுஷனை தான் உருவாக்குனாங்களே தவிர இயந்திரத்தை உருவாக்கல. இப்படி நீ சாப்பிடணும், இப்படி உட்காரணும், இப்படி நடக்கணும், இப்படி போகணும்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட்டிக் சிஸ்டமா மனுஷனை உருவாக்கல. மனுஷன் வந்து தேர்வு செய்யும், நான் எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு கடவுளோட சாயல்ல அவர் முடிவு எடுக்கணும், தனக்கு என்ன வேணும் தனக்கு என்ன வேண்டாம், சரி என்ன தப்பு என்னன்றது மனுஷன் தேர்ந்தெடுக்கிற அந்த தன்மையோட தான் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். அந்த தன்மையோட தான் கடவுள் வந்து மனுஷனை படைச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்போ என்னோட கசனோட பையன் சின்ன வயசுல கேட்பான், கடவுள் மட்டும் அந்த நன்மை தீயும் அறிய மரத்தை மட்டும் வைக்கலன்னா அதான் மேலும் பாவமே பண்ணியிருக்க மாட்டாங்களே, கடவுள் வந்து மரத்தை வைக்க போய் அதுக்கு ஒரு கட்டளை கொடுத்ததுனால தானே மனுஷன் மீறி பாவம் செஞ்சுட்டான் நம்ம இன்னைக்கு இருக்கும், ஏன் கடவுள் வந்து அந்த மரத்தை வைக்கணும்? புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி ஒரு சின்ன குழந்தை கேள்வி, 10 வயசு பையன் கேட்கறான், எதுக்கு அந்த மரத்தை வைக்கணும், எதுக்காக நம்ம அப்ப கடவுள் அப்ப இன்டைரக்டா வந்து கடவுள் தான் காரணம் நம்ம பாவத்துல விழுந்ததுக்குன்ற மாதிரி அது வருது. இல்ல, கடவுள் வந்து ஏதேன் தோட்டத்துல ஜெனசிஸ் சாப்டர் 2 2:14 நினைக்கிறேன், 14 நினைக்கிறேன். ஒன்பது, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனம். ஒரு நிமிஷம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையுமானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். என்ன மரத்தை? எல்லா மரத்தையும் உருவாக்குனாங்க. ஸ்பெசிபிக்கா 2 மரத்தோட பேர் சொல்லப்படுது, அப்படிதானே? தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும். அப்போ 2 மரம். அப்போ கடவுள் வந்து தேர்ந்தெடுக்கிற முடிவு செய்யற தன்மை, தேர்ந்தெடுக்கிற தன்மை, இந்த டெசிஷன் மேக்கிங். மனுஷனை வந்து இயந்திரமா படைக்கல, மனுஷனை வந்து தன்னோட சாயல படைச்சாரு. அவன் முடிவு எடுக்கணும், அவன் சிந்திக்கணும், அவன் யோசிக்கணும், அவனுக்குரிய தேர்வை அவன் செய்யணும். அந்த தன்மையோட தான் படைச்ச கடவுள். அதுக்கு ஒரு வாய்ப்பு வேண்டாமா? நான் தேர்வு இப்போ அந்த அப்ப அவன் முடிவெடுக்கணும்னா, முடிவெடுக்கிற தன்மையோட கடவுள் மனுஷனை படைச்சான்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கணும்ல. ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும், எனக்கு சந்தர்ப்பம் இருக்கணும்ல. அப்ப கடவுள் வந்து ஒரே ஒரு கட்டளை தான், நீ எல்லா மரத்துல இருக்க கனியும் சாப்பிடலாம், ஆனா தோட்டத்துக்கு நடுவுல இருக்கே நன்மை தீமை அறியும் மரம், நன்மை தீமை அறியும் மரம், அந்த மரத்துல இருக்க கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கட்டளை தான் கடவுள் போட்டாங்க. ஆமா,
15-16. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு வந்து குடியிருக்க செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதரிடம் தோட்டத்தில் இருக்கும் மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் உண்ணலாம், ஆனால் தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து உண்ணும் நாளில் சாகவே சாவு என்று கட்டளையிட்டு சொன்னார். அப்போ மனிதனுக்கு வந்து தேர்ந்தெடுக்கிற தன்மை, தேர்ந்தெடுக்கிற ஒரு குணாதிசயத்தோட படைச்ச கடவுள் அதுக்குரிய வாய்ப்பாக ஒரு அத அந்த 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 குணத்தை வந்து வெளிப்படுத்தணும். மனுஷன் வந்து ஒரு சரியான தேர்வு செய்யணும். அப்போ அது தேர்வு செய்யறதுக்காகவே இந்த ஒரு கட்டளையை வந்து கொடுத்தாங்க. கட்டளையை கொடுத்ததுக்கான காரணம் வந்து நான் பாஸ், நீ எனக்கு கீழே, நீ நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்ன்றதுக்காக கிடையாது. அந்த கட்டளை கொடுத்ததுக்கான காரணம் கடவுளோட சொல்ல சார்ந்து, கடவுளை விசுவசிச்சு, கடவுளை நம்பி, கடவுளை சார்ந்து அவரோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வாழணும்ன்றதுக்காக தான். இன்னொன்னு, கடவுள் வந்து வாழ்வழிக்கும் மரத்தை பத்தி ஒண்ணுமே பேசல. ஆனா வாழ்வழிக்கும் மரம் இருக்குன்றது நம்ம தெளிவா தெரியுது. கடவுளோட விருப்பம் என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த மரத்துல இருக்க கனியை நீ சாப்பிடக்கூடாதுதான் ஒரு கட்டளை. ஆனா கடவுளோட விருப்பம் வாழ்வழிக்கும் மரத்துல இருக்கிற கனியை நம்ம தேர்ந்து கொள்ளணும், வாழ்வை தேர்ந்து கொள்ளணும், அந்த மரத்துல இருக்க கனியை சாப்பிடணும், அந்த மனுஷன் வந்து சரியான தேர்வு செய்யணும்ன்றது கடவுளோட சித்தமா இருந்துச்சு. ஆனா மனிதன் என்ன பண்ணா, எதை செய்யக்கூடாதுன்னு கடவுள் சொன்னாங்களோ அதே செஞ்சு, இந்த மரத்துல இருக்க கனியை சாப்பிட்டா நீ சாவான்னு கடவுள் சொன்னாங்க. ஆனா பிசாசு எப்படி தந்திரமா சூழ்ச்சி செஞ்சு மனுஷன் இன்னைக்கும் ஏமாத்துறது. பிசாசு ஒரே ஒரு விஷயத்தான் ஏமாத்தும், ஒரே ஒரு விஷயத்தான் சந்தேகப்பட வைப்பான். அது வந்து ஆதாம் காலமா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் காலமாகட்டும். இயேசு கிறிஸ்துக்கும் சோதனை இருந்தது. 40 நாள் உபவாசம் இயேசு கிறிஸ்து வந்து மலை மேல உபவாசம் பண்ணும்போது பிசாசு சோதிச்சான். இன்னைக்கு நம்மள கிறிஸ்தவுக்குள் இருக்கிற புது படைப்பு அறிஞ்சுக்கக்கூடிய கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சிட்டவங்களா இருக்கட்டும், நம்மளுக்கும் ஒரு சோதனை இருக்கு. எல்லா சோதனை ஒரு விஷயத்துலதான் அவன் வந்து சோதிப்பான், நம்மளோட அடையாளத்துலதான் அவன் சோதிப்பான். நம்மளோட அடையாளத்துலதான் அவனோட சோதனை இருக்கும். கடவுள் வந்து இந்த மரத்துல இருக்க கனியை நீ சாப்பிடக்கூடாது, நீ எப்போ சாப்பிடுவியோ அப்பவுமே நீ சாவாய் அப்படி சொன்னார். ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாங்க, அது அன்பின் கட்டளை. அது கடவுளோட வார்த்தைய கடவுளை அப்படிதான் மனுஷனோட படைப்பே அப்படிதான். அவன் கடவுளை சார்ந்துதான் இருக்கணும். கடவுள் ஏன்னா மனிதன் மட்டும்தான் ஆவிக்குரியவன். மனிதன் மட்டும்தான் கடவுளோட தன்மையில படைச்சவன். மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் தன்னோட சுவாசத்தை கொடுத்தாரு. அப்போ மனுஷன் மட்டும்தான் அந்த ஸ்பிரிட் பீயிங். சேட்டன் வந்து மனுஷங்களை பிடிக்காது, மனுஷன் கண்டா பொறாம. தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தகுதி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றது மிக பொறாம. சாத்தான் யாரு? லூசிஃபர். ஒரு காலகட்டத்துல சமனசா ஏஞ்சலா இருந்த லூசிஃபர் வந்து துதி ஆராதனை செலுத்தக்கூடிய அந்த, நான் டீட்டெயிலுக்குள்ள போல, ஜஸ்ட் அன் அவுட்லைன், அந்த ரொம்ப உயர்ந்த ஸ்தலத்துல இருந்த ஒரு சமனஸ் தான். ஆனா எல்லா ஆராதனையும் கடவுளுக்கு சேர்றது பார்க்கும்போது இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், நான் என்ற பெருமையினாலதான் லூசிஃபர் வந்து தள்ளப்பட்டான். இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த ஆராதனை புகழ்ச்சி பெருமை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, கடவுளோட அரியணையில நான் உட்கார்ந்தா நல்லா இருக்குமே நினைச்சவன் தான் லூசிஃபர். அந்த எண்ணத்தினாலதான் அவன் தள்ளப்பட்டான், பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான். அப்போ அப்படி இருக்கக்கூடிய எண்ணம் கொண்டு இருக்கக்கூடிய பிசாசு இப்ப கடவுள் வந்து உலகத்தையே உருவாக்கி உலகத்துல இருக்கிற ஜீவராசி எல்லாத்தையும் படைச்சு அதெல்லாத்தையும் ஆளுகை செய்யறதுக்கு கடைசியில மனிதனை அவரோட சாயல்ல உருவாக்கி இந்த பூமியை நீ ஆளுகை செய்யன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்தது வந்து நமக்கு நம்ம எதை ஆசைப்பட்டோமோ அது மனுஷங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதனாலதான் பிசாசுக்கு மனிதனை கண்டா பிடிக்காது. மனுஷங்க கஷ்டப்படணும், மனுஷங்க நோயில இருக்கணும், மனுஷங்க துன்பத்துல இருக்கணும், மனுஷங்க வேதனைப்படணும், அவங்க வந்து அந்த அதிகாரத்தை அவங்க இழக்கணும், அவன் கடவுளை சார்ந்து வாழக்கூடாது, கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கணும்ன்றது பிசாசோட எண்ணம்.
அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துறது. எப்படி மனுஷனை அப்போ அந்த அப்போ ஆதாம் ஏவாள் காலகட்டத்துல கொலை செய்ய முடியாது, விபச்சாரம் பண்ண முடியாது, திருட முடியாது. ஏன்னா யாருமே கிடையாது, அவங்க தானே இருக்காங்க, எல்லாமே படைச்சாச்சு எல்லாத்தையும். அப்ப எப்படி பாவம் செய்ய வைக்கிறது? கடவுள் ஒரே பாவம்னு என்ன, கடவுளோட வார்த்தையை மீறது ஒரே ஒரு அன்பு கட்டளை தான். நீ எல்லா மரத்துல இருக்க கனியை சாப்பிடலாம், ஆனா நன்மை தீமை அறியும் மரத்துல இருக்க கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு கட்டளை தான் கடவுள் கொடுத்தாங்க. அந்த ஒரு கட்டளையே மனிதனை மீற வைக்கணும். எதை செய்யக்கூடாதுன்னு கடவுள் சொன்னாங்களோ அதை செய்ய வச்சு கடவுள்கிட்ட இருந்து மனுஷனை பிரிக்கணும். சாவுன்றது உயிர் மூச்சு நிக்கிறது கிடையாது. சாவுன்றது கடவுள்கிட்ட இருந்து பிரிகிறது. ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய ரீதியில செத்து போறது. அந்த ஸ்பிரிச்சுவல் டெத் மனுஷனை கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கணும்ன்றதுதான் சாத்தானோட சூழ்ச்சி. அதுதான் ஆதியாகமம் 3வது அதிகாரம். இதெல்லாம் நேற்று நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இது புரிஞ்சாதான் இயேசு கிறிஸ்து சொல்லணும், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிய விட்டா மிகுந்த பலத்தை கொடுக்க முடியும்ன்றதுக்கான அர்த்தம் எனக்கு புரியும். இதுவே எனக்கு புரியல, இது எனக்கு தெரியல அப்படின்னா அதை எனக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அப்போ ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல சூழ்ச்சி செஞ்சு நான் டீட்டெயில்டா போல அவுட் என்ன கொடுக்குறேன். 3வது அதிகாரம் பிசாஸ் மனுஷனை ஒரு நம்மளோட எண்ணத்துல அத சோதனை, நம்மளோட எண்ணத்துல தான் அந்த சூழ்ச்சின்றது. அவன் எப்படி ஏவாளை சோதிக்கிறான்றது தெரியும். அந்த பெண்ணிடம் இப்போ 3வது அதிகாரம் 1வது வசனத்துல அது பெண்ணிடம் சொல்லிட்டு வருதா, அதுல இருந்து வாசி ஹைலைட் பண்ணிருக்கேன். பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. அப்போ அந்த கேள்வியே சூழ்ச்சிதான், அந்த கேள்வியே தந்திரம் தான். கடவுள் ஆயிரக்கணக்கான மரங்களை உருவாக்கி இருக்காங்க. ஏதேன் தோட்டத்துக்கு நடுவுல 2 மரம், ஆயிரக்கணக்கான மரங்கள், எல்லா விதமான மரங்கள் இருக்குது. நடுவுல 2 மரம் இருக்கு, வாழ்வெளிக்கும் மரம், நன்மை தீமை அறியும் மரம். இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த இந்த கட்டத்துல ஒரு பெரிய கஷ்டமான என்ன, இந்த மரத்துல இருந்த கதை எல்லா மரத்துலயும் இருக்கிறத சாப்பிடலாமே, இது ஒரு மரம் தானே சொல்லிட்டு அவங்க அதை போக்கஸே பண்ணல. அந்த மரத்தை பத்தி அவங்க சிந்திக்கவும் இல்லை. அது அவங்க கஷ்டப்பட்டு ஐயோ இதை சாப்பிடாம இருக்கணும், நான் சாப்பிடவே கூடாது, அது கிடையாது. ஆயிரக்கணக்கான மரம் செடி கொடி இருக்கு, அவ்வளவு படைச்சு அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இதுக்கான சிந்தனையும் கிடையாது, இந்த மரத்துக்கான யோசனையும் கிடையாது. நம்ம அப்படிலாம் கஷ்டப்பட்டு சாப்பிடாமலாம் இருக்கல, அது அவங்க யோசனையில வரல. அப்ப யோசனையில இல்லாத ஒரு விஷயத்த யோசிக்கணும்ல. அப்ப அந்த கேள்வியே இதுதான் சூழ்ச்சி. பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அதுவும் பாம்பின் வடிவத்துல சாத்தான் சோதிக்கிறான். பாம்பு வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது, இருக்கிற இடமே தெரியாது. நம்ம பார்த்தாதானே தெரியுமே தவிர நம்ம பார்க்கல அப்படின்னா பாம்பு இருக்குதா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அப்ப பிசாசு அப்படிதான். அவன் அவனோட சோதனையே ரொம்ப சூழ்ச்சியா இருக்கும், ரொம்ப தந்திரமா இருக்கும். அவனோட கருவியே சூழ்ச்சியும் தந்திரம் தான். அப்ப தந்திரமா என்ன பண்றான் அப்படின்னா அவன் பேசுறான், வார்த்தைய பேசுவான். எந்த மாதிரியான வார்த்தை? அந்த பேச்சுலதான் மயக்கம் ஏவால. அப்ப எப்படி பேசுறான் அப்படின்னா எல்லா மரத்துல இருக்கிற கனியும் சாப்பிடக்கூடாது, எல்லாம். இது ஒரு ட்விஸ்ட். அப்ப யோசிப்பல, எல்லா மரத்துலயும் அவங்க சாப்பிடலாம், ஆனா நடுவுல இருக்கே. அப்ப அந்த கேள்வியிலே அவன் என்ன பண்றான், அந்த கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா அந்த நடுவுல இருக்க மரத்தை நீ பாருன்றதுதான் அந்த கேள்வி. ஆனா நடுவுல இருக்குல்ல அந்த மரத்தை மட்டும் நாங்க சாப்பிடக்கூடாது, அது நாங்க சாப்பிடவும் கூடாது, நாங்க தொடவும் கூடாது. அப்போ அவரோட போக்கஸ கடவுள் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதுகிட்ட அவன் அந்த போக்கஸ கொண்டு வந்துட்டான். இப்போ அந்த மரத்தை பாக்குறா, அந்த பழம் சுவையாக இருக்குது, உண்பதுக்கு சுவையா இருக்கிற மாதிரி இருக்குது, பாக்குறா அழகா இருக்குது. இப்போ இன்னொன்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். இப்பதான் இந்த கான்வர்சேஷன், கம்யூனிகேஷன் எல்லாமே நமக்கு சோதனை கிடையாது. இறை வார்த்தைக்கு எதிரான வார்த்தையை கேட்கறதுனாலதான் நம்மளுக்கு நிறைய கேள்விகள் வருது, நிறைய சந்தேகம் வருது. நான் கடவுளோட வார்த்தையை சந்தேகப்படுறேன் அப்படின்னா, கடவுளோட வார்த்தையை நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா
கடவுளோட வார்த்தைக்கு எதிரான வார்த்தைகள் நிறைய கேட்கறதுனாலதான் வந்து கேள்விகளுக்கான காரணமே தான். இங்கேயும் அப்படிதான். ஏவாள் வந்து தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தை, தேவையில்லாத வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கறதுனாலதான் இந்த சோதனைக்குள்ளாகிறா. அப்போ பெண் பாம்பிடம் அவ பதில் சொல்ல, நாங்க எல்லாம் சாப்பிடலாம், ஆனா அந்த நடுவுல இருக்கிற மரத்துல இருக்கிற கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது, அது தொடவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது, நாங்க தொட்டா சாப்பிட்டா சாவோன்னு சொல்றா. 4வது வசனத்தை வாசிப்பா. பாம்பு எவ்வளவு தந்திரமா பேசுறது. பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே போகிறீர்கள். பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள். கடவுள் என்ன சொன்னாங்க? மரத்துல இருக்கிற கனியை சாப்பிட்டா நீ சாவான்னு சொன்னத நீங்க சாவவே மாட்டீங்க. அதுக்கு ஒரு காரணமும் சொல்றான் பிசாசு. ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதுமாக அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அப்போ சூழ்ச்சி மிகுந்த ஒரு வார்த்தை. நீ கடவுள் தெளிவா சொல்லிட்டாங்க, நீ அந்த மரத்துக்கு கனியை சாப்பிட்டா நீ சாவாய் அப்படி சொன்னா, இது என்ன சொல்லுது? சாகவே மாட்ட. ஏன் சாக மாட்ட? நீ இதை சாப்பிட்டனா உனக்கு நல்லதுன்னு கெட்டதுன்னு உனக்கு தெரியும், நீயும் கடவுளை மாதிரி ஆயிருவ அப்படிதானே. நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமை அறிவீர்கள். உங்களுக்கு தெரியும் நல்லதுன்னா கெட்டதுன்னுன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க கடவுளை மாதிரி ஆயிருவீங்க. அதுவே ஒரு பொய். நம்ம மனுஷன் வந்து கடவுள சாயல படைக்கப்பட்டிருக்கான், கடவுளோட தன்மையில படைக்கப்பட்டிருக்கான். அது ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே வந்துடும். ஜெனசிஸ் சாப்டர் 1 வந்துடும். ஜெனசிஸ் சாப்டர் 1 வந்துடும். 1:26 வருது. சில தமிழ்ல எடுத்து வாசிக்கிறேன், நாங்க இங்கிலீஷ்ல போனது. ஜெனசிஸ் சாப்டர் 1 26 வரும். 26, 27, 28 வந்துடும். நம்ம மனிதனை நம் சாயல்ல நம் உருவத்துல உருவாக்கும் சொல்லிட்டு வருதா 26. இந்த வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் 26. தேவன், இது வேற டிரான்ஸ்லேஷன். அதன் பிறகு தேவன் மனுக்குலத்தை நமது சாயலில் உருவாக்குவோம், மனிதர்கள் போலவே இருப்பார்கள். அப்போ எப்படி உருவாக்கி இருக்காங்க? மனுஷங்களை தன்னோட சாயல் உருவாக்கி இருக்காங்க. அவரை போ. ஆனா பிசாசு என்ன சொல்லுது? பொய், எல்லாம் பொய். பிசாசு என்ன சொல்லுது? இல்ல, நீங்க கடவுளோட சாயல், இது கனிய சாப்பிட்டா நல்லதுன்னு கெட்டதுன்னு கடவுள் தெரியும், அப்ப நீங்க கடவுளை மாதிரி ஆயிடுவீங்க. அப்படின்னு அர்த்தம். நீங்க கடவுள் சாயல படைக்கப்படலன்றதுதான் அது அர்த்தம். இப்ப இது குழந்தைங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இந்த அசனத்தை. அப்போ டக்குன்னு இது ஒரு இந்த ஒரு யோசனை வந்து, இது ஹோலி ஸ்பிரிட் தான். அந்த யோசனை, கடவுள் மனிதனை தம் உருவிலும் நம் சாயலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடவுள் அப்போ கடவுள் வந்து மனுஷன் வந்து இப்படி உருவாக்கி. நான் சொன்னேன், பிள்ளைங்கிட்ட சொன்னேன், உதாரணத்துக்கு இப்ப ஏவால சோதிச்ச மாதிரி இந்த பிசாசு போய் இந்த ஜிராஃப், தமிழ்ல என்ன ஜிராஃப் தெரியுங்களா? அது அப்போ ஜிராஃப் கிட்ட போய் சொல்லுது, ஜிராஃப் நீ இந்த மரத்துல இருக்க கனியை சாப்பிட்டா நீ வந்து ஹைட் ஆயிருவ, ரொம்ப நெட்டையாயிருவேன்னு சொன்னா ஜிராஃப் என்ன சொல்லிருக்கும்? ஜிராஃபோட தன்மையே வந்து அது ஹைட்டா இருக்குறதுதான், அது உயரமா இருக்குதான் அதோட தனித்துவம், அதோட தன்மை அதுதான். அதுகிட்ட போய் இது சாப்பிட்டா நீ ஹைட் ஆயிருவேன்னு சொன்னா என்ன சொல்லிருக்கும் ஜிராஃப்? அப்போ 1-2 பிள்ளைங்க சொல்லிச்சு, நான் ஏற்கனவே ஹைட்டு தானே அப்படின்னு சொல்லிருக்கோம். நான் இதுக்கு மேல என்ன ஹைட்டா இருக்கு, நான் ஏற்கனவே ஹைட்டு தானே
அப்படின்னு சொல்லி. அப்போ மனுஷன் கிட்ட வந்து பிசாசு சொல்லுது, இது சாப்பிட்டோம்னா நல்லது என்ன கெட்டது என்ன உனக்கு தெரியும், அப்படி கடவுளை மாதிரி ஆயிருவேன்னு சொன்னா, நான் கடவுளோட சாயல்ல தானே படைக்கப்பட்டிருக்கு, அது என்ன கடவுளோட ஆயிரும் கடவுளை மாதிரி ஆயிருவேன்னு சொல்லிட்டு மனுஷன் அங்கேயே ஸ்டாப் பண்ணிருக்கணும். அந்த கான்வர்சேஷனை ப்ரொசீட் பண்ணிருக்க கூடாது. ஆனா மனுஷன் என்ன பண்றான், அப்ப ஏவாள் ஆதாம் வந்து பிசாசு வந்து ஏவாளை சோதிக்கச்சுல அவன் பேச்சுக்கு மயங்குறா, பிசாசோட பேச்சு நம்புறா. அப்படின்னு அர்த்தம் கடவுள் சொன்னது நம்பலன்னு அர்த்தம். கடவுள் தன்னோட சாயலை உருவாக்குனத நம்பலன்னு அர்த்தம். கடவுள் வந்து இந்த உலகத்தை பூமியை படிச்சு அவதான் கிட்ட சொல்றாரு, நீ இதை ஆளுகை செய், இதை நீ உரிமை இதை நீ பார். அந்த இப்ப நம்ம வாசித்தோம் அதிகமும் 2ஆம் அதிகாரத்துல ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதை பாதுகாக்கிறதும் அதை பராமரிக்கிறதும் அதை ஆளுகை செய்யறது, அது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியை நமக்கு ஆளுகை செய்யணும்ன்றது கடவுள் வந்து மனிதன் கொடுக்க. இங்க வந்து பிஸ்னஸ் அப்படி ஏற்கு மாறா ரொம்ப தந்திரம், ரொம்ப சூழ்ச்சி. அது சந்தேகப்படுற அளவுக்கு அந்த சூழ்ச்சி நிறைந்த ஒரு வார்த்தையை பேசுறான். அப்போ உடனே அது வரைக்கும் அந்த மரம் வந்து ஒரு சோதனையா இல்ல, அது வரைக்கும் அந்த மரம் வந்து அது வந்து ஒரு சிந்தனைக்கு வரல. ஆனா இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது இந்த ஒரு வார்த்தையை கேட்டோன்னே நன்மை என்ன தீமை என்னன்னு நமக்கு தெரியும், நீ கடவுளை மாதிரி ஆயிருன்னு சொன்னோடனே அப்பதான் ஏவாள் அந்த மரத்தை பாக்குறா. அந்த 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 6ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அந்த மரம் உண்பதற்கு சுவையானதும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அப்படின்னு கண் உடலின் இச்சை கண்களின் இச்சை அறிவு பெறுவதற்கு. அறிவு இது இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா 1 யோவான் 1 John chapter 2:16 இருக்கு. 1 யோவான் 2:16 1 யோவான் 2:16 இருக்கு. ஐயோ ஹோம் பேஜ். எனக்கு கஷ்டமா நான் எடுக்கட்டா? வாசிங்க 1 யோவான் 2:16 எடுங்க. யோவான் 2:16. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகிலே வருபவை. என்ன என்ன ஆசை? 3 ஆசை உடல் ஆசை, உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த செல்வ செருக்கு. செல்வ செருக்கு. இன்னொன்று பெருமை. பெருமைன்ற வார்த்தை இருக்கா? பெருமை இல்ல. உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்தல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. செல்வ செருக்கு இல்ல. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல எப்படி இருக்குன்னா அந்த அந்த பெருமைன்ட்டு வரும் வார்த்தை. சரி சரி. அப்போ செல்வ செழிக்கிறது அது பெருமைதான். செல்வம் சரி பெருமை. அது 1 John chapter. நான் இங்கிலீஷ் வாசனை எப்படி வருதுன்னு வாசிக்கிறேன். எக்ஸாக்டா 1 யோவான் 2:16 நான் வாசிக்கிறேன். இங்கிலீஷ்ல எக்ஸாக்டா எப்படி வருதுன்னு வாசிக்கிறேன். அப்ப இந்த 3 தான். அப்ப பாக்குறான் உடலின் ஆசை ஃபிளஷ் 16. For all that is in the world, the lust of the flesh, the lust of the eye, the pride. Prideன்ற வார்த்தை இருக்கா இங்கிலீஷ்ல? Pride பெருமை. ஆமா. Pride. அப்போ கண்களின் இச்சை, உடல் ஆசை, அப்போ பெருமை. அப்போ
அது வந்து அந்த பழம் எப்படி இருக்கு, அந்த மரம் உண்பதற்கு சுயம் உடலின் இச்சை, கண்களுக்கு களிப்பூட்டு அப்போ கண்களின் இச்சை, அறிவு பெருமை, இதை சாப்பிட்டு நான் கடவுள் மாதிரி ஆயிடுவேன். அப்ப இது எங்கிருந்து வரல, இது எங்கிருந்து வரல, கடவுள்கிட்ட இருந்தும் வரல, இது எங்கிருந்து வருது, உலகத்துல இருந்து வருது. இதுதான் பிசாசோட சூழ்ச்சி, பிசாசோட தந்திரமே. அப்போ இது வரைக்கும் வந்து கடவுளை சார்ந்த மனிதன், கடவுளை மட்டும் நம்பி இருக்கிற மனிதன், கடவுளோட அப்படிதான் மனுஷன் படைப்பே மனிதனோட படைப்பே அப்படிதான், அவன் கடவுளதான் சார்ந்து இருக்கணும். அதனாலதான் கடவுளை தேடுற ஒரு தேடலும் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர வேற மிருகங்களுக்கு அது கிடையாது. அப்போ இப்படிதான் மனுஷன் படைக்கப்பட்டிருக்கான். இப்போ பிசாசு என்ன பண்றான், பிசாசோட டார்கெட்டே வந்து மனுஷனை கடவுள்கிட்ட இருந்து பிரிச்சிடணும். அதுதான் அவனோட டார்கெட், அவனோட சூழ்ச்சியே அதுதான். அப்ப கடவுளோட வார்த்தையை சந்தேகப்படணும், கடவுளோட வார்த்தையை கேள்வி கேட்கணும், கடவுளையே சந்தேகப்பட வைக்கணும். அதுதான் அது ஏவாள் செய்யறாங்க. அப்போ இது வரைக்கும் கடவுளை சார்ந்திருந்த ஏவாள் இப்ப அவளோட ஃபோக்கஸ் மாறுது. அவ வந்து அந்த மரத்தை பாக்குறா, இதை சாப்பிட்டா நான் எனக்கு நல்லது என்ன கெட்டதுன்னு தெரியும், நன்மை தீமை என்னென்ன தெரியும் சொல்லிட்டு அவ தன்னை பார்க்க ஆரம்பிக்கிறா. இத சாப்பிட்டா நான் என்றது வந்து அங்க நுழையுது, நான் நல்லவள் ஆயிருவேன், நான் வந்து கடவுளை மாதிரி ஆயிருவேன் சொல்லிட்டு அந்த அதுதான் வேறே, அந்த நான் தான் வேறு, அந்த பெருமை தான் வேறு. பாவத்தோட வேறே வந்து பெருமை தான், அந்த பாவத்தோட வேறே வந்து நான் என்று அந்த அகந்தை தான். நான் அப்படி ஆயிருவேன், எனக்கு கடவுள் தேவையில்லை, நான் எனக்கு நல்லது என்ன கேட்டு நான் வந்து முடிவு பண்ணலாம் சொல்லிட்டு அந்த மரம் அது பாக்குறா, அது ரசிக்கிறா, அந்த மரத்தை அந்த பழத்தை சாப்பிடுறா. சாப்பிட்டது மட்டும் இல்ல, என்ன பண்றா அப்படின்னா அதை அது வாசிங்க. அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். சாப்பிடக்கூடாதுன்ற கட்டளை வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த கான்வர்சேஷனை கேட்டு இந்த ஆதாம் வந்து கடவுள் வார்த்தையா மனைவி வார்த்தையா வரும்போது ஆதாம் அவங்க தவறான தேர்வு, என்னதான் இருந்தாலும் என் மனைவிதான் முக்கியம் சொல்லிட்டு அந்த பழத்தை கொடுத்த உடனே அந்த பழத்தை சாப்பிட்டு, எப்போ ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டாரோ அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவங்க ஆடை அவங்க பார்த்தாங்க. அது வரைக்கும் கடவுளை சார்ந்திருந்தவங்க, அது வரைக்கும் தன்னை பார்க்காதவங்க, தன்னை சாராதவங்க அந்த மரத்துல இருக்க கனியை சாப்பிட்டோடனே அவங்களோட ஃபோக்கஸ் கடவுளை விட்டு அவங்கள பார்க்க ஆரம்பிச்சாங்க, கடவுளை விட்டு ஓடி ஒளிஞ்சாங்க. அவங்க அந்த இலையை எடுத்து அவங்க வந்து கடவுளை விட்டு கடவுளை விட்டு பிரிஞ்சாங்க. இதுதான் சாவு. இந்த மரத்துல இருக்கிற கனியை நீ சாப்பிட்டா நீ சாவாயின்னு சொன்னது கடவுளோட வார்த்தை, உண்மை உள்ள வார்த்தை, ஜீவன் உள்ள வார்த்தை. அவர் பொய் சொல்ல மாட்டார். சாப்பிட்ட மாத்திரத்துல மனிதன் ஒரு முடிவு எடுக்கிறான், கடவுளை சார்ந்து இருக்கிறதுக்கு பதிலா தன்னை சார ஆரம்பிக்கிறான், தன்னை பார்க்க ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் கடவுளோட இதுதான் அந்த ஸ்பிரிச்சுவலா அவன் வந்து எப்ப பிசாசோட யாரோட வார்த்தையை கேட்கிறீங்களோ, யாரோட வார்த்தையை கீழ்படுகிறீங்களோ அவங்களுக்கு நீங்க அடிமை. எப்ப பிசாசோட வார்த்தையே கேட்டாங்களோ, அவன் சொல்ற வார்த்தையை கீழ்படிஞ்சாங்களோ, எப்போ அவன் சொன்னதை செஞ்சாங்களோ, எப்ப பிசாசு கடவுள் சொன்னதை கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, பிசாசு சாப்பிட்டா நீ சாக மாட்டேன்னு சொல்லுது. இது யாரோட வார்த்தையை கேட்கறது மனுஷன் இப்ப தேர்வு செய்யணும், கடவுளோட வார்த்தையா பிசாசோட வார்த்தையா? மனுஷன்
ஒரு தவறான தேர்வு செய்யறான், பிசாசு சொன்னதை கேட்கிறான். அப்போ ரோமர் அதிகாரம் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல நீங்க யாரோட வார்த்தையை கேட்கறீங்களோ, யாரோட வார்த்தைக்கு நீங்க செயலாகுறீங்களோ நீங்க அவங்களுக்கு அடிமை. எப்ப பிசாசோட வார்த்தையை கேட்டாங்களோ, பிசாசு சொன்னதை செஞ்சாங்களோ, அந்த மரத்துல இருக்கிற கனியை சாப்பிட்ட அந்த நிமிஷம் என்ன ஆயிட்டு அப்படின்னா, ஆவி மனுஷன் தன்னோட ஆவியில கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டான். அவனோட ஆவியில ஒரு வெறுமை இருக்குது, அவனோட ஆவியில ஒரு இருள் இருக்குது. பிசாசு பாவத்துக்கு அடிமையாயிட்டான். பாவத்துக்கு மனுஷன் பிசாசுக்கு அடிமையாயிட்டான். அதாவது பாவத்துக்கு அடிமையாயிட்டான். பாவம் என்ற சிலையில மனிதன் அகப்பட்டிருக்கான். நான் என்ற தன்மை, நான் அந்த 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 பாவ சுபாவத்தோட மனுஷன் பாவத்துக்கு கீழே அடிமையா இருக்கிறான். அப்ப மனிதன் இன்னமே பாவத்துக்கு அடிமையா இருக்குது, இந்த பாவத்துக்கு கட்டுப்பட்டு இருக்குது, பிசாசோட ராஜ்யத்துல கட்டுப்பட்டு இருக்குது. இந்த உலகத்தை அதிகாரம் செலுத்தவும், இந்த உலகத்தை ஆதிக்கம் செலுத்தவும் மனுஷன் கடவுள் மனுஷனுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க. எப்போ பிசாசோட வார்த்தையை கேட்டாங்களோ அந்த நிமிஷமே அந்த அதிகாரம் பிசாசு, பூமியை ஆளுகை செய்யற தன்மை பிசாசு கைக்கு போயிடுச்சு. அதுதான் இந்த உலகத்தின் அரசன், இந்த உலகத்தின் ராஜான்னு சொல்லிட்டு பிசாசை ஏன் சொல்றோம் அப்படின்னா, கடவுள் மனுஷனுக்கு தான் அந்த 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 அந்தஸ்தை கொடுத்தாங்க. ஆனா மனுஷன் எப்போ பிசாசு சொன்னது கேட்டாங்களோ அவனுக்கு அடிமையானதுனால இந்த பூமி ஆட்சி செய்யற அதிகாரம் பிசாசு கைக்கு போயிடுச்சு. அது வரைக்கும் இந்த பூமியில என்ன கிடையாது, நோய் கிடையாது, துன்பம் கிடையாது, வறுமை கிடையாது, வேதனை கிடையாது, கஷ்டம் கிடையாது, எந்த ஒரு தீமையும் கடவுள் ஒரு இயற்கையில நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் கிடையாது, எதுவுமே. அப்போ எல்லாமே நன்மைக்கு எது வந்தது, அந்த மனுஷனோட தவறான தேர்வு, தவறான முடிவு, செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த செஞ்சதுனாலதான் இந்த பூமி சாபத்துக்குள்ளாச்சு. தெளிவா இருக்கும் இதே அதிகாரம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல, ஆதாம் உன்னோட முடிவுனால, நீ எடுத்த முடிவுனால இந்த பூமி சாபத்துக்குள்ள ஆயிடுச்சு. நீ வாசிங்க 17. அவர் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் பொருட்டு நிலம் அப்போ மனுஷன் செஞ்ச ஒரு தவறான ஒரு முடிவுனால என்ன ஆயிட்டு, இந்த பூமி சாபத்துக்குள்ளாச்சு, சாபத்துக்குள்ளாச்சு. அதனாலதான் அப்பதான் என்னாச்சு, இந்த பூமியில முட்செடியும் முட்புதரும் இதெல்லாம் வளர ஆரம்பிச்சு. கஷ்டம், துன்பம், வேதனை மனுஷனோட தேர்வுனால, மனுஷனோட தவறான. அப்ப கடவுள் சொன்னாரு, இந்த மரத்துல இருக்க நீ சாப்பிட ராஜா மாதிரி இருக்கும், பிசாசு சொன்ன மாதிரி ஆயிட்டாங்க. நல்லதென்ன கெட்டதுன்னு தெரிஞ்சு அவங்க இன்னும் ஒரு மேன்மையான வாழ்வை அடைஞ்சாங்க. இல்ல, எல்லாத்தையும் இழந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. அங்க பிசாசு சொன்னது பொய்யாயிடுச்சா, நீ சாப்பிட்டேன்னா உனக்கு நல்லது என்ன கெட்டது என்னன்னு தெரியும், நீ கடவுள் மாதிரி ஆயிடுவ. கடவுளோட நிலையில, அந்த கடவுள் மாதிரி இருக்கக்கூடிய நிலையில இருந்து கீழ்நிலைக்கு போயிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க, கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டாங்க, ஆவி ரீதியாக பிரிஞ்சுட்டாங்க, பாவத்துக்கு அடிமையாயிட்டாங்க. பாவ சுபாவத்தோட மனுஷன் இருக்கான், பாவத்துக்கு அடிமையா இருக்கான், பிசாசு ஆட்சி கீழே இருக்கான். அப்போ இந்த மனுஷனை காப்பாத்தணும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற அந்த உறவு துண்டித்து போயிடுச்சு. இனி மனிதனால அவனோட நம்ம பாவியாவும் சொல்லல, சரி நம்மளோட இறை வார்த்தை தான் இரு பக்கமும் கூர்மையா இருக்கிற வாழ், அதுதான் இறை வார்த்தைனாலதான் என்னால புரிஞ்சுக்க முடியும், ஆவியும் ஆன்மாவையும் புரிஞ்சுக்கிற தன்மை. இந்த ஆவியில என்ன, ஆவின்றது நான் தான். ஆவியில என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆவியில தான் நம்ம கடவுளை துதிப்போம், ஆராதிப்போம். கடவுளோட இருக்கக்கூடிய அந்த பந்தம் நம்மளோட ஸ்பிரிட்ல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிடம் சொல்லுவாங்க, இனிமேல் அந்த மலையோ இந்த மலையா இல்ல, ஆவியிலையும் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத், ஆவியிலும் உண்மையிலையும் தான் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லுவாங்க சமாரிய பெண்ணுகிட்ட. அந்த அர்த்தத்தை புரிய வைப்பாங்க. அப்போ மனுஷன் கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டான், மனுஷன் பாவத்துக்கு அடிமையா இருக்கான், மனுஷன் ஒரு சாவு நிலையில இருக்கான், மனுஷன் is destined to go to hell. இப்படி இருக்கிற மனிதனை காப்பாற்றணும், சாவுல இருந்து மனிதனை மீட்டெடுக்கணும், காப்பாற்றணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியா விட்டால் மிகுந்த பலத்தை கொடுக்க முடியாதுன்றது இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னாங்க அப்படின்னா, மனுஷன் எதுக்கு அடிமையா இருக்கான், பாவம். கடவுள் நியாயாதிபதி, கடவுள் நீதிமான், நியாயம் தீர்க்கிறவர். பாவம்
மனுஷன் தப்பு பண்ணா மனுஷனை தண்டிக்கணும். அதான் அதுதான் கடவுளோட தன்மை. அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணும், மனுஷனை தண்டிக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் பாவம் செய்யல. அவர் பாவம்னா என்னன்னு அறியாதவர். அவர் நம்ம எல்லாம் பாவ சுபாவத்தோட, நம்ம எல்லாம் ஆதாம் வித்துல இருந்து வந்தவங்க, நம்ம எல்லாம் பாவ சுபாவத்தோட தான் பிறந்தோம். ஆனா கண்ணியின் வயிற்றுல பிறந்தது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பாவமே அறியாதவர், பாவமே தெரியாதவர். மனிதனாக பிறந்ததுக்கான ஒரே நோக்கம், கோதுமை மண்ணி மண்ணில் விழுந்து மடியா விட்டாங்கிறது எதுக்காக அப்படின்னா, மனுஷனோட பாவத்தை சுமந்து அதுக்கான தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மாற்றி அடைகிறது தன்னோட சாவப்பத்தி. நான் உயிரை விட்டு நான் உயிர் தெழுதும் போது யார் யார் என்ன விசுவசிக்கிறாங்களோ அவங்களும் மாற்றி அடைவாங்க, ரட்சிப்படைவாங்க. நம்ம மீட்பு அடையணும், நம்ம ரட்சிப்புக்குள்ள ஆகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாங்க. கோதுமை மண்ணில் இருந்து மடியா விட்டால் மிகுந்த பலத்தை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், நமக்காக நம் பாவங்களை சுமந்து நம் தண்டங்களை சுமந்து நம்மள பாவ பிடியிலிருந்து நம்மளை காப்பாற்றணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தவர் கிறிஸ்து. காலம் வந்து விட்டது, நேரம் வந்துட்டு அப்படி அதான் பாவம் பண்ணனைக்கே இயேசு கிறிஸ்து வந்திருக்கலாமே, ஏன் இத்தனை ஆண்டுகள்? எல்லாமே ஒரு சிஸ்டம், ஒரு 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 வியதின்படிதான், ஒரு சிஸ்டம்ல தான் எல்லாமே நடக்கும். கடவுள் வெரி சிஸ்டமேட்டிக். அவரோட சிஸ்டம் தான். அந்த சிஸ்டம் எப்படின்னா, வார்த்தை இல்லாம சொல்லு இல்லாம எதையுமே பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து எங்க பிறக்கணும், எப்படி பிறக்கணும், அப்ரஹாம தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அதுதான். அப்ரஹாம நம்ம நாளைக்கு அதை பார்ப்போம், தேர்ந்தெடுத்ததுக்கான காரணமே அதுதான். இயேசு கிறிஸ்து அவர் என்னெல்லாம் அண்டகோ பண்ணுவாரு, இது எல்லாமே சொல்லப்படணும். இது எல்லாமே ஒரு ப்ராஃபிட்டிக்கா. அதனாலதான் அந்த காலகட்ட ஆதியாகமம்ல நம்ம நிறைய தீர்க்கதரிசி பார்ப்போம். எரேமியா, எசாயா, இவங்க தீர்க்கதரிசி, தானியல், இவங்கெல்லாம் ப்ராஃபிட்ஸ், இவங்கெல்லாம் எழுதியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு பத்தி, அவரோட மரணத்தை பத்தி எல்லாம் எழுதியிருப்பாங்க. இது எல்லாம் சொல்லி அந்த சொல்லால எல்லாமே சொல்லப்படணும். அந்த காலம் நிறைவேற சமயம் தான் கண்ணீர் நோட்டவங்க இருக்கணும். இந்த ஒரு முடிவை ஏத்துட்டு கடவுளுக்காக தம்மையும் ஒப்பு கொடுக்குற கண்ணீர் ஒருத்தவங்க இருக்கணும். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னா வனாந்தரத்துல ஒரு குரல், ஜான் தி பேப்டிஸ்ட் பிறக்கணும், வழி காட்டணும். இதெல்லாம் ப்ராஃபஸி நிறைவேறி கரெக்டான சமயம். இயேசு கிறிஸ்து ரொம்ப சீக்கிரமாவும் ரொம்ப லேட்டா வரல, எக்ஸாக்டா அவர் பத்தியான எல்லாம் ப்ராஃபஸி சொல்லப்பட்ட அந்த காலப்பட்ட நிறைவேற அந்த கரெக்ட் டைம்ல இயேசு கிறிஸ்து வந்தாங்க. நம்மளுக்கு பலியாக, நமக்காக தம்மைய பலியா ஒப்பு கொடுத்தாரு, நம்மளுக்காக மரணம் அடைஞ்சாங்க. யார் யார் இயேசு கிறிஸ்து முழு மனதோட பாக்குறாங்களோ, விசுவசிக்கிறாங்களோ, இது என்னோட சாவு, நான் சாக வேண்டியது, நான் சிலுவையில அறைய வேண்டியது, நான் ரத்தம் சிந்த வேண்டியது. ஆனா என்னோட ஸ்தானத்தை இயேசு எடுத்து தன்னோட ஸ்தானத்தை, மகள் என்ற அந்த அந்தஸ்தை எனக்கு கொடுத்திருக்காருன்றது யாரு நம்புறாங்களோ, சிலுவையை நான் ரெண்டு விதமா பார்க்கலாம். அவரு ரொம்ப நல்ல மனுஷன், நல்லது பேசினாங்க, நம்ம மனுஷங்க எல்லாம் சேர்ந்து அவர் கொண்டுட்டாங்கன்றத நான் பார்க்கலாம். ஆனா அது இல்ல, இவர் கடவுளோட மகன். இவர் எனக்காக, நமக்காக, மனிதர்களுக்காக தம்மோட வாழ்க்கைய அதுக்காகவே பிறந்தாரு, அதுக்காகவே வளர்ந்தாரு. பாவத்தை சுமக்கணும், பாவத்துக்கு பரிகாரமா தன்னையே ஒப்பு கொடுக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு கடவுளோட மகன் சொல்லி முழு மனசோட பாக்குறவங்கதான் கிறிஸ்துவுக்குள் புது பிறப்பு. இது வரைக்கும் கடவுள்கிட்ட இருந்து மனுஷன் பிரிஞ்சுட்டான், ஆவியின் ரீதியில பிரிஞ்சுட்டான். இப்ப இயேசுவ பாக்குறா, இயேசுவ நம்புறாங்க, மனதால ஏற்றுக்கொள்றாங்க. ஏதோ கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்ததுனால நான் கிறிஸ்துவனால, இது ஒரு மதமே கிடையாது. இட் இஸ் நாட். என்னோட கான்வர்சேஷன் எங்க அப்பா கிட்ட, இது ஒரு மதம் கிடையாது. மதத்துல தான் பக்தி முயற்சி இருக்கும். நான் எதை செஞ்சா கடவுளுக்கு திருப்தியா இருக்குன்றது அது மதம் சார்ந்த கொள்கை. இது மதம் கிடையாது, இது ஒரு உறவு. துண்டிச்சு இருந்த ஒரு உறவை மீட்டெடுக்கிறதுக்காக தான் கடவுள் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தாங்க. இயேசு கிறிஸ்து அந்த உறவை மீண்டும் மீட்டெடுத்துட்டாங்க. யார் யார் இயேசு கிறிஸ்து நம்புறாங்களோ, விசுவசிக்கிறாங்களோ, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நானே செத்து போயிட்டேன், நான் என்ற அந்த அகந்த சிலுவையில சாகடிக்கப்பட்டுட்டு வாழ்வது நான் அல்ல, என்ன கிறிஸ்து வாழ்கிறான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து முழு மனதால எப்போ ஏற்றுக்கொள்ளப்படுறாங்களோ
கிறிஸ்துவுக்குள் அவங்க ஒரு புது சிருஷ்டி. ஒரு புது பிறப்புன்றது எங்க அம்மா வயிற்றுக்குள்ள போய் நான் திரும்பி பிறக்கிறது கிடையாது. இந்த புது பிறப்பு என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில, என்னோட ஆவியில தான் நான் ஒரு புது பிறப்பாகுவேன். இது வரைக்கும் ஆவியில நான் கடவுள்கிட்ட பிரிஞ்சிருந்தேன், கடவுளை விட்டு விலகி இருந்தேன், பாவத்துக்கு அடிமையா இருந்தேன். ஆனா இந்த புரிதல், என்னோட பாவத்துக்காக தம்மையை ஒப்பு கொடுத்தாங்கன்றது என்ன புரிஞ்ச அந்த நிமிஷம், அந்த நொடி, என்னோட ஆவியில நான் ஒரு புது பிறப்பு அடைஞ்சிருக்கிறேன். புது பிறப்பு அடைஞ்சிருக்கிறேன். வாழ்வது நான் அல்ல, இன்னும் கிறிஸ்து வாழ்கிறார் என்ற அந்த புது பிறப்பு. நான் ஒரு புது சிருஷ்டி. இந்த புது பிறப்பு எப்ப நான் இயேசு கிறிஸ்து ஏத்துக்கணும், அந்த நிமிஷமே ஆவியான ஒரு ஆளை முத்திரிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ சைல்ட் ஆஃப் காட். அப்ப இந்த ஆவியில துண்டிச்சிருந்த அந்த உறவு மீட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. நான் கடவுளோட மீண்டும் இணைஞ்சிட்டேன். எங்க இணைஞ்சிட்டேன்? என்னோட ஆவியில இணைஞ்சிட்டேன். அதனாலதான் இப்ப நான் எப்படி கடவுளை தொழுகை செய்யறேன், ஆவியிலையும் உண்மையிலையும் நிறைஞ்சு தொழுகை செய்யறேன். என்னோட செயல்னால கிடையாது. கோதுமை மணி இயேசு கிறிஸ்து வந்து அவர் நம்மளுக்காக, நம்மளோட பாவத்தை சுமந்து நம்மளுக்காக அவர் இறக்கல அப்படின்னா நம்ம மீட்பு அடைய முடியாது, நம்ம ரட்சிப்பு அடைய முடியாது, நம்ம நிறைவாழ்வு அடைய முடியாது. நம்ம நிறைவாழ்வு அடையணும் அப்படின்னா கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் மிகுந்த பலத்தை கொடுக்க முடியாது. மனுஷங்களை மீட்டெடுக்கணும்ன்றது கடவுளோட சித்தம். அது எப்போ அந்த திட்டம் எப்ப இருந்தது அப்படின்னா மனுஷங்களை உலகத்தையே உருவாக்குறதுக்கு முன்னாடியே, ஈவன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தையே உருவாக்குறதுக்கு முன்னாடியே தன்னோட மகனை நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கணும்ன்ற கடவுளுடைய திட்டம் இருந்தது. நான் மனுஷனை உருவாக்குறேன். ஏதோ ஒரு ஆதாம் பாவம் பண்ணலன்னா அப்ரஹாம் பண்ணிருக்கலாம், அப்ரஹாம் பண்ணலன்னா தாவீது பண்ணிருக்கான், தாவீதும் பண்ணல அப்படின்னா நான் பிறந்திருக்கேன், நான் பாவம் என்னை பத்தி எனக்கு தெரியுமில, நான் ஒருவேளை பாவம் பண்ணிருக்கலாம். மனித குலம், மனிதன் வந்து பாவம் பண்ணி நம்மளை விட்டு பிரியிற, கடவுளை விட்டு பிரியிற சூழ்நிலை நேர்ந்தா அதை நேர விட மாட்டேன். மனிதன் மீட்டெடுக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவ மகனாக இந்த உலகத்துக்கு என்னோட மகன் இந்த உலகத்துக்கு அனுப்புவேன்னு சொல்லிட்டு நம்மளை உருவாக்குறதுக்கு முன்னாடி இருந்த மீட்பு திட்டம் தான் கடவுளுடைய திட்டம். புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு. டவுட் இருக்கா சிஸ்டர்? இல்ல சிஸ்டர். இப்போ அந்த கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிக்க விட்டா அதுக்கான அர்த்தம் புரிஞ்சுதா? ஆமா, அதை கனெக்ட் பண்றதா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது லாஸ்ட்ல எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாத்துட்டே இருந்தேன். கனெக்ட் ஆயிட்டா? இப்ப கனெக்ட் ஆயிட்டு. பெரிய டாபிக், ரொம்ப சுருக்கமா பேசிட்டேன். சரி சரி, இத பத்தி பாப்போம். இந்த சீடு விதை சீடு மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் அந்த விதை விதைப்போம் ஓமையை பத்தி பார்ப்போம். 4 விதமான நிலங்களை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த விதையை பத்தி எனக்கு புரிஞ்சுட்டாலே போதும், புரிஞ்சுட்டாலே போதும். கடவுளை பத்தி புரிஞ்சுக்கணும், கடவுளை பத்தி தெரியணும். அப்பதான் நமக்கு வந்து நான் ஏன் டங்ஸ்ல ப்ரேயர் பண்ண சொல்றாங்க, நான் ஏன் பைபிள் வாசிக்கணும், நான் ஏன் வசனத்தை அறிக்கையிடணும். ஆனா இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இது செஞ்சா கடவுளை திருப்திப்படுத்துற மாதிரி, அப்ப நம்மளோட விண்ணப்பங்கள் கேட்கப்படும், நம்மளுக்கு பதில் கிடைக்கும், நமக்கு அப்படிதான் நம்ம செய்யறோம். அது கிடையாது. எல்லாமே கொடுக்க சிலுவையில எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, எல்லா ஆசீரும் நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு. எங்க நம்மளோட ஆவியில, என்னோட ஸ்பிரிட்ல எல்லாமே கொடுத்தாச்சு. ஆனா என் ஸ்பிரிட்ல இருக்கிற ரியாலிட்டி எனக்கு வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும், எனக்கு என்னோட வாழ்க்கையில அது வெளிப்படணும் அப்படின்னா எனக்கு முதல்ல கடவுளை பத்தி புரியணும். என்னோட எண்ணத்துல வந்து ஒரு மாற்றம் வரணும், உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும். உண்மை மட்டும்தான் நம்ம விடுதலை ஆகும். அப்போ உண்மைன்றது என்னது அப்படின்னா கடவுளோட வார்த்தை. அந்த வார்த்தையை நான் தெரிஞ்சுக்கிட்டா தானே. எப்படி கண்ணாடி முகத்துல நான் தலை சீவுறேன், முகத்தை வந்து பவுடர் போடுறேன் அப்படின்னா கண்ணாடிக்கு முன்னாடி எனக்கு கண்ணாடி தேவை. அப்பதான் நான் ஒழுங்கா சரியா தலை செய்ய முடியும், சரியா என்னை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி இறை வார்த்தைன்றது வந்து ஆவியின் ரீதி, ஆவியில நான் யாரு, எனக்கு என்ன எனக்கு தெரியணும் அப்படின்னா
எனக்கு இதே வார்த்தை தெரியணும். தெரிஞ்சாதான் ஓஹோ அப்ப என்னோட சுபாவம் இதா, அப்ப இத்தனை நாள் நான் இப்படி நினைச்சிருக்கேன், அப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் சரி பண்ணிக்குவேன். அப்ப நான் இப்படி சிந்திக்க கூடாது, நான் இப்படி யோசனை பண்ணக்கூடாது, நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, என்னோட சிந்தனை கடவுளுக்கு உகந்ததா இருக்குன்னு சொல்லிட்டு இதே வார்த்தை தெரிஞ்சாதான் என்னால கரெக்ஷன் பண்ண முடியும். வார்த்தை தெரியலன்னா எனக்கு எப்படி கரெக்ஷன்? நான் யாருன்னு நான் யாருன்றது எனக்கு வெளிப்படுத்துறது பின்பம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. கண்ணாடி அவரோட வார்த்தையை படிச்சாதான் நான் என்ன சரி பண்ணிக்க முடியும், கரெக்ஷன். ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அதோட மேனிஃபெஸ்டேஷன் நான் பார்க்கணும், நான் என்னோட வாழ்க்கையில அனுபவிக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த புரிதல் இருக்கணும், எனக்கு முதல்ல தெரியணும், எனக்குள்ள என்ன இருக்குன்றது எனக்கு தெரியணும். கிறிஸ்துவுக்கு புது பிறப்புன்னு சொல்றேன். அந்த புது பிறப்புனா அப்ப எனக்குள்ள யார் இருக்கா, எனக்குள்ள என்ன இருக்கு, எனக்கு கடவுளோட எல்லா விதமான ஆசிரியர் எனக்கு அப்ப அந்த ஆசிரியர் என்னது? அப்ப இதே வார்த்தையை படிச்சாதான் எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் எதையோ பெறதுக்காக நான் கடவுளை தேடல, பெற்றது என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கடவுளை தேடுறேன், வார்த்தையை தேடுறேன். நான் இதை பெறணுன்றதுக்காக கிடையாது, எனக்கு கொடுத்துட்டாங்க, எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றத நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வார்த்தையை படிக்கணும். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, புரியும்படி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி. கோதுமை மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் மிகுந்த பலத்தை கொடுக்க முடியாது. யோவான் அதிகாரம் 16வது அதிகாரம் 24வது வசனம். நீங்க எதுக்காக அந்த பூமிக்கு வந்தீங்க? நீங்க எதுக்காக எங்களுக்காக உயிரை கொடுக்கணும்? எதுக்காக அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளணும்? அதோட நோக்கம் என்ன? மனுஷனை திரும்பி உங்களுக்காக மீட்டெடுக்கிறது. பாவம் என்ற சிறையில அடைப்பட்டிருக்கிற மனுஷன், பாவத்தினால கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கிற மனுஷனை இந்த உறவு திரும்பி அந்த உறவை மீட்டெடுக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக எங்களுக்காக உங்களையே பலியாக ஒப்பு கொடுத்தீங்க தகப்பனே. அதுக்காக நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இன்னும் வரும் நாட்கள்ல இன்னும் உங்களோட அன்பை இன்னும் ஆழமா புரிஞ்சா மட்டும்தான். இது வரைக்கும் நாங்க தப்பாதான் நினைச்சிட்டு இருக்கோம். கடவுள் நம்ம மட்டும் அதை எதிர்பார்க்கறாங்க, கடவுள்கிட்ட இருந்து நம்ம இதை எதிர்பார்க்கறாங்க, நம்ம நல்லது செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க, நாங்க தான தர்மம் செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க, உதவி செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க. நான் இதெல்லாம் செஞ்சா கடவுளுக்கு திருப்தியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்பவும் நாங்க எங்களை சார்ந்து, எங்களோட திறமைய சார்ந்து, இல்லைன்னா எங்களோட செயலை சார்ந்தே நாங்க உங்களை தேடுறோமே தவிர நீங்க எங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது எங்களோட செயல் அல்ல. நீங்க எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது எங்களை மட்டும்தான், எங்களோட உள்ளத்தை, உங்களுக்காக வாஞ்சியா வாழக்கூடிய அந்த உள்ளத்தை மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்கறீங்க. உங்களை நம்பணும். எப்படி ஆதாம படைச்சு ஆதாம் என்ன நம்பி இருக்கணும், என் சொல்படி என் சொல்ல நம்பணும், என் வார்த்தையை கேட்டிருக்கணும், என்ன சார்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி இந்த மனுஷங்களை படைச்சுங்களோ, இன்னைக்கு உங்களோட ஆதங்கம் மனுஷன் என்ன சார்ந்து கடவுளை சார்ந்து இருக்கணும், கடவுளோட வார்த்தையை சார்ந்து இருக்கணும்ன்றது அவங்களோட ஒரே எண்ணமா இருக்கு தகப்பனே. உங்களை எண்ணத்தை நாங்க தவறா புரிஞ்சுக்கிட்டதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க. எப்பவும் மகனாக உங்களே சார்ந்து உங்களோட வார்த்தையை சார்ந்து இருக்கும்படி எங்களோட வாழ்க்கையை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise Jesus. சரி, நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே சிஸ்டர். Praise Jesus.